ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி 50 சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டினா என்னன்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் லாஸ்ட்டாக நம்ம 2 வீடியோஸ் பேசிக்ஸ்லேருந்து தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க, பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியும் நிறையா பேசிக்ஸான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இதுக்கப்புறமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2K ட்ரேடிங் தமிழ். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ரெண்டையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேயுமே ஆக்டிவாக உங்களுக்கு தேவையான எல்லா டிப்ஸ் அண்ட் அனாலிசிஸுமே நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு 2K ட்ரேடிங் தமிழ். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்னால் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்கூலு கிளாஸ் ரூமை வச்சு தான் வந்து எக்ஸாம்பிளாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் புரியறதுக்காக. ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளாஸ் ரூம்லாம் என்ன, அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வந்து கிளாஸ் ரூம். அதாவது ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு இருக்கும். அந்த ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து 50, 40, 30ன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வந்து அந்த கிளாஸ்ன்றது. அதாவது ஏதாவது ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிளாஸில் இருக்கவங்களை பற்றி பேசணும் அப்படின்னா கிளாஸ் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணாங்க, நல்லா போகுது, இல்லை நல்லா போகலை அப்படின்ற மொத்தமாக தான் வந்து ஓவராலாக சொல்லுவாங்க. அதாவது அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பாய்ஸை ஓவராலாக மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை சொல்லணும் அப்படின்னா கிளாஸ் ரூம் ஏ வந்து நல்லா போகுது, கிளாஸ் ரூம் பி வந்து நல்லா போகலை, அந்த மாதிரி ஓவரால் ரெப்ரசன்டேஷன் தான் கிளாஸ் ரூம்ன்றது. அதே தான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டெக்ஸ்ன்றது. அதாவது இப்போ இங்கேருந்து பார்த்துருவோம். ஸோ அந்த கிளாஸ் ரூமில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணாமல் அந்த கிளாஸுடைய ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறது தான் வந்து அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவராலாக சொல்கிறது தான் அந்த கிளாஸ் ரூமுன்றது. ஸோ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் 1 வந்து 85 மார்க்கு, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மார்க் எடுப்பாங்க. இப்போது அந்த கிளாஸ் ஏல இருக்கக்கூடிய செக்ஷன், கிளாஸ் ரூம் ஏல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஓவராலாக மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம் ஓகே செக்ஷன் ஏ வந்து நல்லா போகுது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கும். இதே அந்த செக்ஷன் ஏ கிளாஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணலை அப்படின்றப்போ அந்த கிளாஸ் ரூம் நல்லா போகலை, அதோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டெக்ஸுன்றது. அதாவது செர்டைன், இப்போ இங்கே 50 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இங்கே ஒரு 50 கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ இந்த செலக்டட் குரூப் ஆஃப் கம்பெனிஸோடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸை நமக்கு காட்டுறது தான் அந்த இண்டெக்ஸுன்றது. அதாவது இங்கே இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஓவராலாக நம்ம பேசுகிறது தான் வந்து கிளாஸ் ரூம். அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஓவரால் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து கிளாஸ் ரூமு. அதே மாதிரி இங்கே 50 கம்பெனிஸை ஓவரால் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து இண்டெக்ஸு. இப்போது நம்ம நிஃப்டி ஒரு இண்டெக்ஸு. ஸோ நிஃப்டி 50ன்றது ஒரு இண்டெக்ஸ், அதை பற்றி நம்ம பார்த்துருவோம். இப்போ நிஃப்டி 50ன்றது வந்து ஒரு கிளாஸ் ரூம்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு இண்டெக்ஸு, அதை நம்ம இப்போ ஸ்கூல் எக்ஸாம்பிள் வைக்கிறப்ப கிளாஸ் ரூம்னு வச்சுக்குவோம். அது எந்த ஸ்கூலில் இருக்குது அப்படின்ற பார்க்குறப்போ நேஷ்னல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற என்எஸ்சியில் தான் வந்து நிஃப்டி 50 இருக்குது. ஸோ அப்போ அதை என்எஸ்சியை வந்து ஸ்கூலுன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய நிஃப்டி 50 கிளாஸ் ரூம் தான் வந்துட்டு ஒரு 50 கம்பெனிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு 50 ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுருக்கோம். ஆனால் ரியலாக இருக்கிறது வந்து அந்த நிஃப்டி 15 ஏன் இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ் வந்து என்எஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸோடைய ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் தான் நிஃப்டி 50. அகெயின் சொல்கிறேன், இப்போ இந்த என்எஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸோடைய ஓவரால் ரெப்ரசன்டேஷன் தான் வந்து இந்த இண்டெக்ஸ் நிஃப்டி 50. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 50 கம்பெனிஸோடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை வந்து நமக்கு ரிப்போர்ட் கார்டாக எடுத்து வெளியே காட்டுறது தான் வந்து இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ன்றது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த நிஃப்டி 50 கிளாஸ் ரூமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த கிளாஸ் ரூம் நல்லா மேலே போகுது, அப்பில் போகுதுன்னு அர்த்தம். அதுவே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணலை, ரொம்ப அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் வீக்காக இருக்குது அப்படின்றப்போ கீழே போகுதுன்னு அர்த்தம் அந்த கிளாஸுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸுன்றது. அதே தான் இப்போது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸோடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கார்டு தான் வந்து நிஃப்டி 50. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து நிஃப்டி வந்து நல்லா அப்பில் போகும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ரொம்ப டவுனாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கீழே புட் சைட் போகும், நல்லா பண்ணால் மேலே கால் சைட் போகும். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஒன்றும் இல்லை, நிஃப்டி 50 வந்து ஒரு இண்டெக்ஸு. ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா
இந்த என்எஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸோடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நிஃப்டி 50. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே போகலாம், சென்செக்ஸை பற்றி பார்க்கலாம். சென்செக்ஸ்ன்றது ஒரு இண்டெக்ஸ், அதாவது ஒரு கிளாஸ் ரூம்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் ரூம் எந்த ஸ்கூலில் இருக்குது அப்படின்னா பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூம் தான், ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து சென்செக்ஸு. இந்த சென்செக்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்துக்கலாம். சென்செக்ஸ் வந்துட்டு இங்கே பிஎஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 30 கம்பெனிஸோடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸை நமக்கு ரிப்போர்ட் கார்டு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது தான், ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து சென்செக்ஸுன்றது. இப்போது அந்த 30 கம்பெனிஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நல்லா மேலே போச்சு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா சென்செக்ஸ் அப்பில் போகும். அதே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ரொம்ப பூரா வீக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் சென்செக்ஸ் டவுனில் போகும். ஸோ சென்செக்ஸ்ன்றது என்னது, இந்த டாப் 30 கம்பெனிஸோடைய பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கார்டு. அந்த 30 கம்பெனிஸ் வந்துட்டு பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய 30 டாப் கம்பெனிஸோடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் சென்செக்ஸ்ன்றது. அது ஒரு இண்டெக்ஸு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்கூலு கிளாஸ் ரூம்ன்ற மாதிரி எக்ஸ்பிளைன்றது பண்ணியிருக்கேன். 30 ஸ்டூடெண்ட்ஸு 30 கம்பெனி அவங்களுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸை சொல்கிறது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸை சொல்கிறது வந்து கிளாஸ் ரூம் தான் நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, கிளாஸ் ரூம் ஓவராலாக மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணுறாங்க, மேலே போகுது, நல்லா பண்ணலான்னா கீழே போகுது. அதே தான் பிஎஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய 30 டாப் கம்பெனிஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஓகே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சென்செக்ஸ் அப்பில் போகும். நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா டவுனில் போகும். ஓவரால் ரெப்ரசன்டேஷன் தான் சென்செக்ஸ்ன்றது. ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டின்றதை பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி கிளாஸ் ரூம் எங்கே இருக்குது? என்எஸ்சி ஸ்கூலில் தான் அதுவுமே வந்து இருக்குது. நேஷ்னல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்குது இந்த இது. ஆனால் என்ன, இது வந்து அனதர் டிபார்ட்மெண்ட் கிளாஸு. அதாவது இதில் இருக்கக்கூடிய இங்கே கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா பேங்கிங் செக்டார்ஸ் மட்டுமே இதில் வந்து ரெப்ரசன்ட் ஆகும் இந்த இண்டெக்ஸில். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் பேங்கிங் கம்பெனிஸ் இன் பேங்க் நிஃப்டி ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, இன்னும் பல பேங்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே பேங்க் நிஃப்டினா என்ன, பேங்க் நிஃப்டியும் நம்மளுடைய நிஃப்டி மாதிரி சென்செக்ஸ் மாதிரி ஒரு இண்டெக்ஸ் தான். ஸோ அதாவது நிஃப்டி என்ன பண்ணுது, என்எஸ்சியில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸோடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறது தான், ரெப்ரசென்ட் பண்ணுற இண்டெக்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி. சென்செக்ஸ்னால் என்னது, சென்செக்ஸ் வந்து பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 30 கம்பெனிஸோடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் சென்செக்ஸு. அதே மாதிரி இங்கே என்எஸ்சியிலே லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேங்கிங் கம்பெனிஸ் மட்டும், அதாவது மேஜர் பேங்கிங் கம்பெனிஸோடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் நமக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ இங்கே வந்து ஒன்லி பேங்கிங் கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து இருக்கும், இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அப்போ நம்ம பேங்கிங் பர்ஃபார்மன்ஸ், அதாவது பேங்கிங் செக்டார்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் வந்து இங்கே செக் செய்யப்படும். ஸோ அதாவது இங்கே ஸ்டூடெண்ட்ஸுன்றதுக்கு எக்ஸாம்பிளுக்கு பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் செக் பண்ணுவாங்கன்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இருக்குது. ஸோ இதே தான் இப்போது இந்த மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங் கம்பெனிஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் பேங்க் நிஃப்டி மேலே போகும். மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங் கம்பெனிஸ் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா பேங்க் நிஃப்டி டவுனில் போகும். ஸோ பேங்க் நிஃப்டினா என்னென்னா இதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கார்டு தான். ஸோ எதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னா இந்தியா டாப் பேங்கிங் கம்பெனிஸோடைய ஒரு ரிப்போர்ட் கார்டு விச் இஸ் லிஸ்டட் ஆன் என்எஸ்சி. ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸுன்றது. ஸோ ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ டைம் தேவையில்லை, பட் ஸ்டில் தெளிவாக புரியணுன்றதுக்காக இவ்வளோ டைம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து பேசிக்ஸில் நம்ம பார்க்குறதுனால ஃபவுண்டேஷன் நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து போகிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே போல் ஒரு வீடியோவில் நல்லா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன், அதில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.